தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன? தொகுதி மறுசீரமைப்பு செய்ய 1952ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒருமுறை தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும். 1952ஆம் ஆண்டு இந்தியாவில் 494 மக்களவை தொகுதிகள் இருந்தன. 1963ஆம் ஆண்டு 522ஆக மக்களவை தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டன. 1973ஆம் ஆண்டு 543ஆக மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்பட்டது. இந்தியாவில் தற்போது 543 மக்களவை உறுப்பினர்கள் உள்ளனர். 245 மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர். 1976இல் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது 42வது சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டுடன் 25 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்தது. பின்னர் 84வது முறையாக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பு நடத்தாமல் மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை மக்களவை உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு. 2026ஆம் ஆண்டிற்கான தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாடு தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இழக்கும் அபாயம் ஏற்படும். இது போன்ற சூழல்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவா நிக்க போறீங்களா, இல்ல தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் கூட நிக்க போறீங்களா? நீங்களே முடிவெடுங்க.